இந்த வீடியோவில் பட்டன் மஷ்ரூம் இல்லைன்னா சிப்பி மஷ்ரூம் சொல்லுவாங்க. இந்த கிரேவி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மணிக்கு தான் சிப்பி ஷேப்பில் இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். அதை நல்லா பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரிக்கே கட் பண்ணிக்கோங்க. ஏற்ற மாதிரி நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும், லைட்டாக இந்த மாதிரி பிச்சு விட்டாவே சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 to 7 பல்லு பூண்டு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். பேனில் 2 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, இப்போ சின்ன வெங்காயத்தை எல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் குக் ஆகிட்டுருக்கும் போதே சைடில் நம்ம 1 ஸ்பூனு சீரகம், 2 ஸ்பூனு மிளகு, இது ரெண்டுத்தையும் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு உரலில் போட்டு நல்லா ஃபைனாக பொடியாக்கிக்கோங்க. மஷ்ரூம்க்கு இந்த மணிக்கு மிளகு சேர்க்குறப்ப தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இடிச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் கொஞ்சமாக பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய தக்காளியை நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதங்குறப்போ சீக்கிரமாக வதங்கும். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பார்த்திங்கன்னா வதக்கி விடுங்க. ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/4 ஸ்பூன், ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக்லேயே நம்மளுக்கு காரம் அதிகமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து அதோட வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மூடி போட்டு சிம்மல்லே ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு விட்டுருங்க. ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு, தக்காளிலாம் நம்ம மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே வாஷ் பண்ணால் தண்ணி கோர்த்துரும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். நல்லா வாஷ் பண்ண இந்த டைம்லேயே தண்ணி லைட்டாக கூர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போது ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லா மஷ்ரூமும் மசாலா படுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மஷ்ரூம் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக நான்வெஜ் டேஸ்ட் இருக்கும். அதனால் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பரட்டி விட்டாச்சு. தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டினதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு சிம்மல்லே ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை, பார்த்திங்கன்னா அதுவே தண்ணி கோர்த்துருக்கும். இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அதிலே நிற்கும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி வதக்கிருந்தா கரம் மசாலா டேஸ்ட் போயிடும். மறுபடியும் மூடி போட்டு தண்ணிலாம் ஓரளவுக்கு வற்றுற அளவுக்கு அப்படியே என்ன பண்ணிடுங்க, மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வற்றிருச்சு. இப்போ நல்லா கொஞ்சமாக தண்ணி இருக்க டைமில் நம்ம இடித்து வச்சுருந்த பெப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுட்டு மறுபடியும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இருக்கிற தண்ணியும் வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இப்போ மஷ்ரூம் கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதையும் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக நமக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து இந்த மஷ்ரூமில் கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.